அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரவுடி நாகேந்திரன் உடல்நிலை குறித்த அறிக்கை தர ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நாகேந்திரன் உடல்நிலை குறித்து நேரில் சென்று விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வேலூர் மாவட்ட நீதிபதிக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். ரவுடி நாகேந்திரன் உடல்நிலை குறித்து அறிக்கை தர ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, விவரங்கள் என்ன? வணக்கம். ஆயுள் தண்டனை கைதியாக வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நாகேந்திரன் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் முதல் எதிரியாக கைது செய்யப்பட்டிருந்தார். வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அவருக்கு சில ஆண்டுகளுக்கு முன் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதால் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் நாகேந்திரனின் தாக்கல் செய்த மனுவில் சென்னை குரோம்பேட்டை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற தனக்கு அனுமதிக்க கோரியும் தற்போதைய உடல்நலன் குறித்த மருத்துவ அறிக்கையை வழங்க உத்தரவிட கோரியும் மனு தாக்கலானது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனுவானது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்காக வந்தபோது நாகேந்திரன் தரப்பு வழக்கறிஞர் பாலாஜி ஆஜராகி வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நாகேந்திரனின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருப்பதாகவும் அவரை உடனடியாக சென்னை குரோம்பேட்டை தனியார் மருத்துவமனைக்கு மாற்றி சிகிச்சை அளிக்க அனுமதிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார். இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதி நாகேந்திரன் உடல்நிலை குறித்து வேலூர் மாவட்ட நீதிபதி மருத்துவமனைக்கு நேரில் சென்று விசாரணை செய்து அதன் அறிக்கையை அளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை 21ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.